ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுடைய டயர் இன்ஃப்ளேட்டர். இது வந்துட்டு ஒரு காற்றடிக்கும் இயந்திரம் அல்லது காற்றடிக்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஹைடன் டயர் இன்ஃப்ளேட்டரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். இந்த பேக்கிங்கில் தான் வந்தது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார் ஏர் பம்ப். ஸோ இதுதான் அந்த லே அவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் இன்ஃப்ளேஷன், டிஜிட்டல் ஸ்க்ரீன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, யூனிக் டிசைன் கொடுத்துருக்காங்க, போர்ட்டபிள் அண்ட் ஹேண்டி டிசைன், எல்இடி லைட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ ஷட் ஆஃப் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பவர் வாட்டேஜ் 120 வாட்டேஜ், டிசி 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். என்னுடைய கார் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏர் கம்ப்ரஸர், என்னுடைய பிராண்ட் நேம் ஹைடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இந்த கார்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பபிள் ரேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஹைடன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஹைடன் சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் பட்டன் மாதிரி தெரியுது. இங்கே ஆர் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரில் கனெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த பாகம் இது. உங்களுக்கு பவர் கார்டு, இது காரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த 12 வோல்ட் அவுட் கொடுக்கக்கூடிய அந்த சிகரெட் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிகரெட் லைட்டர் சாக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த 12 வோல்ட் அவுட்புட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ், இது வந்துட்டு உங்களுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 நாசில் இதில் இருக்குது. இந்த உங்களுக்கு பவர் கார்டு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கதா வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர் 8003, வோல்டேஜ் வந்து 12 வோல்ட், பவர் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ், லைன் லென்த் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் இல்லை. கீழே வந்து உங்களுக்கு இந்த ரப்பர் பேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன உங்களுக்கு லென்த்தியான ஹோல்ஸ் இருக்குது இங்கே வென்டிலேஷனுக்குன்னு நினைக்கிறேன். டாப் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி லைட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெளிச்சம் பற்றாக்குறையான இடங்களில் இந்த லைட்டை வந்து நம்ம எல்இடி லைட்டை வந்து நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, நம்ம இதை வந்துட்டு காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்டேஷன், பேப்பர் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ வந்து நான் இந்த ஹைடன் டயர் இன்ஃப்ளேட்டரை வந்துட்டு நான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் டயரில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25.5 வந்து காமிச்சிட்ருக்கு. நான் வந்து 35 வந்து நான் இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டனை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 0.5 விகிதமாக ஒவ்வொரு ப்ரெஸ்க்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 36.5, 37, 37.5 இந்த மாதிரி உங்களுக்கு 0.5 அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 33 வைக்கிறேன், அதே போதும் எனக்கு. 33 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, 34 வரைக்கும் வச்சுட்டு உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷட் ஆஃப் ஆயிடுது. ஸோ இது வந்து நான் பேக் டயரில் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எஸ்யூவிக்கே உங்களுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இந்த 12 வோல்ட் சாக்கெட்டில் நான் இது வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேபிள் லென்த், பவர் கார்டு லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இது ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இது நீங்கள் வந்து 4 டயருக்கும் நீங்கள் வந்து காற்று ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்ஃப்ளேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ஜினை ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரைன் ஆகாது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இன்ஃப்ளேட்டரை வந்துட்டு நம்ம காரில் கனெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது வந்துட்டு நம்ம 33 PSI வந்து நம்ம வச்சு பார்த்தோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆச்சு. ஸோ இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 150 PSI வரைக்கும் இது பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 0 to 35 PSI வந்துட்டு 4 நிமிஷத்திற்கு உள்ளேயே வந்து இது வந்து காற்றை நிரப்பக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுனால ஓவர் இன்ஃப்ளேட்டிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை இதில் வராதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. 3 மீட்டர் வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு பேக் வீல் வந்துட்டு 4 வீலுக்கும் கேபிள் லென்த்து பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம பார்த்தோம் இங்கே டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ LED லைட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ LED லைட்ஸ், டேஞ்சர் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கலர் LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாசில்ஸ் வந்து இருக்குது, ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நாசில் மூலமாக உங்களுக்கு இந்த ஏர் பெட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட்பால் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம RVT ரமேஷ் vlogtube சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.